வணக்கம் நண்பா. இந்த உலகத்தில் எல்லா நேரங்களிலும் நமக்கு மற்றவர்கள் ஆறுதலாக இருப்பார்கள் என்று நினைக்க கூடாது. அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும். மனிதர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். எனவே நாம் தான் எல்லா சமயங்களிலும் நமக்கு நாமே ஆறுதல் கூறிக்கொண்டு முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். உலகத்தில் மிகவும் இன்பமான தருணம் சிரிப்பும் கண்ணீரும் இணைந்து வெளிப்பட்ட தருணம்தான். அதுதான் ஆனந்த கண்ணீர் என்பார்கள். மகிழ்ச்சியிலும் வருகிறது, துக்கத்திலும் வருகிறது. ஆனால் மகிழ்ச்சியில் வரும் கண்ணீர் லேசானது. வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொண்டால் நடப்பவைகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். இங்கு பலர் நம் கண்களுக்கு மகிழ்ச்சியாக தோன்றலாம், ஆனால் அவர்கள் மனதிலும் சோகங்கள் இருக்கின்றன. அதுதான் உண்மை. அதை அவர்கள் வெளியே காட்டிக்கொள்ள நினைப்பதில்லை. மகிழ்ச்சியாக இருப்பது போல் தன் முகத்தில் புன்னகையை வெளிப்படுத்துகிறார்கள். காலப்போக்கில் அந்த சோகங்கள் காணாமல் போகிறது. இந்த சமூகம் உன்னால் முடியாது என்று உன்னை மட்டம் தட்டும். ஆனால் அது உண்மையல்ல. என்னால் முடியும் என்று நீ துணிவுடன் முயற்சி செய்து சாதித்து காட்டினால் நீ உயர்ந்த பின் இவர் போல் யார் என்று உனக்காக கைத்தட்டும். எனவே இந்த சமூகத்தின் இரைச்சல்களை கண்டுகொள்ளாமல் தன் முயற்சியை மட்டும் கவனம் செலுத்தும் மனிதனே வெற்றி பெறுகிறான். இங்கு வருமானம் இல்லா வாழ்க்கையை கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் தன்மானத்தை இழந்து வாழ்வதுதான் மிகவும் கடினம். தன்மானத்தை இழந்து வாழும் மனிதன் தினம் தினம் அவமானப்படுகிறான். எனவே உன்னை நீ நம்பு, உன் முயற்சிகளை நம்பு, உன் தன்மானத்தை உயர்த்து, வாழ்க்கையில் சாதித்து நீ யாரென்பதை இந்த உலகத்திற்கு காட்டு. இங்கு யாரையும் கேவலமாகவும் தாழ்வாகவும் பார்க்காதே. காலம் எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. சரித்திரத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள்தான், அவமானப்பட்டவர்கள்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்க்கிறார்கள். நாளை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அவமானங்களே ஒருவர் மனதில் வெறியை உண்டாக்கி அவனை சாதிக்க செய்கிறது. கனிவான ஆறுதல் கூறும் ஒரு வார்த்தை என்பது கல்லையும் கரைக்கும் ஆற்றல் கொண்டது. அதிகாரத்தால் சாதிக்க முடியாத பல விஷயங்களை அன்பால் சாதிக்கலாம். அதிகாரம் பயத்தை தான் உருவாக்கும். ஆனால் அன்பு நட்பினை உருவாக்கும், மரியாதையை உருவாக்கும். அன்பே இந்த உலகத்தை ஆள்கிறது. ஒரு பைத்தியக்காரனை கூட திருத்தி விடலாம். ஆனால் தற்பெருமை பேசும் மனிதனை திருத்தவே முடியாது. தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிக் கொள்ளும் மனிதன் தன்னைத்தானே வீழ்த்திக் கொள்கிறான். அதே சமயம் உயரத்தில் இருந்தாலும் பணிவாக நடந்து கொள்ளும் மனிதன் மற்றவர்கள் உள்ளத்தில் உயர்ந்து நிற்கிறான். மற்றவர்கள் அவர்களை பெருமையாக பேசுகிறார்கள். நம் உடல் உருவமும் அழகும் கடவுளால் நம் பெற்றோர் மூலம் நமக்கு வழங்கப்பட்டது. ஆனால் ஒழுக்கம் என்பது நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளும் அடையாளம். அதை நீங்கள் தான் கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள மனிதனுக்கு அழகு இல்லாவிட்டாலும் இந்த சமூகம் அவனை கண்டு வியக்கிறது. கொடுப்பது சிறிதுதானே என்று எண்ணி கொடுப்பதை நிறுத்தாதே. ஏனென்றால் பெறுபவருக்கு அது பெரிதாக இருக்கலாம். எனவே உன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய என்றும் தயங்காதே. அது உன் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும், உனக்கு மன நிம்மதியை தரும். மற்றவரை நீ வளர்த்தால் உன் வாழ்விலும் நீ வளர்வாய். இதுதான் நியதி. இந்த உலகத்தில் ஏமாற்றங்கள் அனைவருக்கும் தான் ஏற்படுகிறது. ஆனால் அதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் அதை கடந்து செல்லும் மனிதனுக்கே புதிய பாதைகள் தோன்றும். ஏமாற்றங்களை எண்ணி வருந்தும் மனிதனுக்கு பாதைகள் கண்முன் இருந்தாலும் தோன்றாது. ஏமாற்றங்களை மறக்கலாம், ஆனால் ஏமாற்றியவரை மறந்தும் கூட ஏற்கக்கூடாது. நல்லவனையும் கெட்டவனையும் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் துரோகியை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினம். ஏனென்றால் அவன் நல்லவன் போல் வேடமிட்டு நமக்கு கெட்டதை செய்கிறான். எனவே ஒருவன் செய்த துரோகத்தை மன்னித்தாலும் மீண்டும் அவனிடம் நட்பு பாராட்டாமல் இருப்பதே நல்லது. உங்களுக்கு எதையெல்லாம் மற்றவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யாதீர்கள். அதுதான் தர்மம். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே பெறுகிறீர்கள். நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் பாடங்களை நாமே தேடிக் கற்றால் அதுதான் கல்வி. அதுவாக நமக்கு கற்றுத்தந்தால், நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் நமக்கு பாடம் புகட்டினால் அதுதான் அனுபவம். நமக்கு கற்கும் பாடங்களை விட வாழ்க்கை நமக்கு கற்பிக்கும் பாடங்களே மிகவும் ஆழமாக பதிகிறது. அதை கற்றுத்தான் வாழ்க்கையில் உயர முடியும். வெற்றி நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் தோல்விகளோ நாம் யாரென்று நமக்கே காட்டுகிறது. நம்மை மேம்படுத்திக் கொண்டு மீண்டும் முயற்சிக்க ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. உடனே பெரும் வெற்றியை விட பல தோல்விகளை சந்தித்த பிறகு வெறும் வெற்றியே உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நாம் நம்மை போலவே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் கைரேகை மாறுபடுவதைப் போல அவர்கள் குணங்களும் மாறுபடுகின்றன. அவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு பழக வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும்.
நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.